சற்றுமுன் கொழும்புக்குள் ஊடுருவியது குண்டு தாக்குதல்தாரி சஹரானின் அணி. கொழும்பில் நடைபெற்றது பெரும் சுற்றி வளைப்பு. தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்டது துப்பாக்கிச்சூடு. சந்தேக நபர் அதிரடியாக கைது. 2.35 மில்லியன் விசாக்களை நிராகரித்தது கனடா அரசாங்கம். புலம்பெயர காத்திருப்போருக்கு எச்சரிக்கை. வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கிய அனுரகுமார திசாநாயக்க சுமந்திரன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. வெளிநாட்டு பெண்ணுக்கு பேருந்தில் நடந்தது மோசமான சம்பவம். சமூக வலைதள பக்கங்களில் பதிவேறி வரும் காணொளி. தமிழர் பகுதியில் நேர்ந்த சோகம். குழந்தைக்கு எமனாக மாறியது தந்தையின் டிப்பர் வாகனம். இலங்கைக்கு சர்வதேசம் வைத்தது பெரிய ஆப்பு. ட்ரம்புக்கு பறந்த கடிதத்தால் அதிர்ச்சி. ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட பிள்ளையான் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டது மொட்டு கட்சி. இலங்கையில் வாழும் குடும்பங்களின் அவல நிலை. 57,000 ரூபாய் இருந்தாலே உயிர் வாழ முடியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் சூத்திரதாரி சஹரான் ஹாசிமின் குடும்பத்தினர் இன்று மாலை கொழும்பில் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளதாக பொரல்லை போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 2019 ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு தினத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்திய சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக சஹரான் ஹாசிம் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்றைய தினம், அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தன்று சஹரானின் மனைவி, மைத்துனர்கள் உள்ளிட்ட குடும்ப அங்கத்தவர்கள் குண்டு தாக்குதல் நடைபெற்ற காலி முகத்திடல் பகுதியில் ஒன்று கூட முற்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இவர்களின் கொழும்பு வருகை குறித்து குருநாகல் கட்டுப்புத்தை போலீஸ் நிலையத்தின் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்கள் கொழும்பின் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் ரகசிய அறிவித்தல் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த சஹரான் ஹாசிமின் குடும்ப உறுப்பினர்கள் ஏதேனும் சதி நாசகார செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு குறித்த அறிவித்தல் மூலமாக கட்டுப்புத்தை போலீஸ் புலனாய்வு உத்தியோகத்தர்கள் அறிவித்திருந்தார்கள். இதனையடுத்து சஹரானின் குடும்பத்தினர் பயணித்த பேருந்து வண்டியை போலீசார் பொரல்லை பகுதியில் வைத்து மடக்கி பிடித்துள்ளார்கள். கட்டுப்புத்தை போலீசார் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கொழும்பு பொரல்லை போலீசார் சஹரான் குடும்பத்தை தீவிரமாக விசாரித்துள்ளார்கள். எனினும் அவர்கள் குடும்ப சுற்றுலா ஒன்றிற்காகவே கொழும்புக்கு வருகை தந்ததாக போலீசாரிடம் தெரிவித்திருந்தார்கள். நீண்ட நேர விசாரணையின் பின்னர் அவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரிய வெள்ளி தினமான நேற்றைய தினம் கண்டி மன்னம்பட்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய சந்தேக நபர் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று இரவு 7 மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்தார். இது தொடர்பாக மன்னம்பட்டிய காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தேக நபரை கைது செய்துள்ளார்கள். அத்துடன் துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 38 வயதுடையவர் எனவும் மன்னம்பட்டிய பிரதான வீதியில் வசிப்பவர் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் தேவாலயத்தின் ஜன்னல் ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தேவாலயத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் வந்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் பாதைக்கு சென்று இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு தப்பியோடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேவாலயத்தின் பாதிரியாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடு காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிவித்துள்ளார்கள். கடந்த ஆண்டில் மாத்திரம் 2.35 மில்லியன் தற்காலிக விசா விண்ணப்பங்களை கனடா அரசாங்கம் நிராகரித்துள்ளது. கோவிட் பரவலுக்கு பின்னர் அதிகரித்து வரும் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள வீடுகள், சுகாதாரம் மற்றும் பொது சேவைகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காகவே இவ்வாறு விசாக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிராகரிக்கப்பட்டுள்ள 2.35 மில்லியன் விசாக்களில் 1.95 மில்லியன் விசாக்கள் பயண விசாக்களாகும், அதாவது விசிட் விசாக்களாகும். அத்துடன் ஆய்வு அனுமதி மற்றும் பணி அனுமதி விசாக்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. புதிதாக கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த கனடா தனது குடிவரவு விதிகளை கடுமையாக்கி இருக்கின்றது என்பதை இது காட்டுகின்றது. வளங்களை சிறப்பாக நிர்வகிப்பதற்காகவே கனேடிய அரசாங்கம் இந்த மாற்றத்தை செய்து வருகின்றது.
தேர்தலுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அண்மைய கருத்து தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவிலேயே மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த பதிவில் தேசிய மக்கள் சக்தியினால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு நிதி எளிதாக ஒதுக்கப்படும் என்றும் மற்றவர்களுக்கு அவை கிடைக்காது என்றும் கூறியுள்ளார். ஜனாதிபதி மீண்டும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்க தேர்ந்தெடுப்பது தேர்தல் குற்றமாகும் என்பதுடன் இது தவறான விடயம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசியல் அமைப்பின் பிரிவு 33C எனப்படும் தேர்தல் ஆணையகத்தின் வேண்டுகோளின் பெயரில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்களை நடத்துவதற்கான சரியான சூழ்நிலைகளை உருவாக்குவதை உறுதி செய்வதே ஜனாதிபதியின் செயற்பாடுகளில் ஒன்றாகும் எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்குமா? உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியின் உரையாற்றிய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதியை தம்மால் உடனடியாக அங்கீகரிக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். இருப்பினும் பிற கட்சிகளினால் நடத்தப்படும் சபைகளுக்கு இதனை செய்ய முடியாது, ஏனெனில் அவை கடந்த காலங்களில் ஊழல் நிறைந்ததாகவே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் முழுமையான பரிசீலனை அவற்றுக்கு தேவை எனவும் ஜனாதிபதி கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணியாக வந்த பெண் ஒருவரிடம் தனியார் பேருந்தில் நபர் ஒருவர் தவறாக நடந்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த வெளிநாட்டு பெண் கொழும்பில் தனியார் பேருந்து ஒன்றில் பயணிக்கும் போது சில்லறை வியாபாரி ஒருவர் அருகில் அமர்ந்து அப்பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்டுள்ளார். இதன்போது குறித்த பெண் அங்கிருந்தவர்களிடம் தெரிவித்ததை அடுத்து பேருந்து நடத்துனர் உள்ளிட்டவர்கள் அந்த நபரை வேறு இருக்கையில் அமரச் செய்துள்ளார்கள். பின்னர் அந்த பெண் பேருந்தில் இருந்து இறங்கி கோல்ஃபேஸ் கடற்கரைக்கு சென்றுள்ள நிலையில் அந்த நபர் அங்கும் அவரை பின்தொடர்ந்து சென்றுள்ளார். இதன்போது மிகவும் அச்சமடைந்த பெண் அங்கிருந்தவர்களிடம் கூறிய நிலையில் அவர்கள் அந்த நபரை வெளியேற்றியுள்ளார்கள். இந்த சம்பவங்களை குறித்த வெளிநாட்டு பெண் காணொளியாக அவரது சமூக ஊடக பதிவில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் இனி மிக கவனமாக இருக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பாட்குளம் பகுதியில் 1.5 வயது உடைய பெண் குழந்தை ஒன்று டிப்பர் வாகன சில்லுக்குள் நசியுண்டு இறந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 5:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தனது வீட்டில் இருந்து டிப்பர் வாகனத்தை தந்தை செலுத்திய போதே அதன் சில்லிற்குள் சிக்குண்டு குறித்த குழந்தை பலியாகியுள்ளது. சம்பவ இடத்தை சென்று பார்வையிட்ட கிளிநொச்சி மாவட்ட பதில் நீதவான் உடற்கூட்டு விசாரணைகளின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள். அமெரிக்காவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வரி விலக்கு பட்டியலில் இலங்கை சேர்க்கப்படவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளில் இருந்து உலகின் மிக வறிய மற்றும் மிகச் சிறிய நாடுகளுக்கு விலக்கு அளிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை கோரிக்கை விடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அமெரிக்க வரி முறையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட வேண்டிய உலகின் 28 ஏழ்மையான மற்றும் சிறிய நாடுகளை அந்த அமைப்பு அடையாளம் கண்டிருந்தது. இந்த நாடுகள் கடுமையான பொருளாதார ஆபத்தில் இருக்கக்கூடும் என்று அந்த அமைப்பு கூறியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்திருந்தது. இருப்பினும் இந்த 28 நாடுகளில் இலங்கை சேர்க்கப்படவில்லை என்று மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் சமீபத்தில் இலங்கை உட்பட பல சர்வதேச நாடுகளுக்கு புதிய வரிகளை அறிவித்தும் அதனை அதிகரித்தும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இதன்போது இலங்கைக்கு 44% வரி விதிக்கப்பட்ட நிலையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைகள் பறிபோகும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள வரிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு இலங்கையின் பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்கா செல்லவுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிள்ளையான் புலிகள் அமைப்பில் இருந்து விலகி எமது இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டமை போரை முடிப்பதற்கு ஓரளவு பங்களிப்பாக அமைந்தது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. மொட்டு கட்சி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் சரத் வீரசேகர மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். உதய கம்மம்பில கூறியதை போன்று பிள்ளையான் தேசிய நாயகன் என எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ அணியில் இல்லை. எனவே அவர் பிள்ளையானுடன் ஏன் கதைக்க முற்பட்டார் என அவரிடம்தான் கேட்க வேண்டும். அதேபோல் பிள்ளையானுக்கு கம்மம்பில சட்டத்தரணியாக முன்னிலையாகியுள்ளமை தொடர்பில் நாம் எவ்வித தவறையும் காணவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
இருந்தாலும் பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகி எமது இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்டமை நடைபெற்ற மிகப்பெரிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஓரளவு பங்களிப்பாக அமைந்தது எனவும் மொட்டு கட்சி உறுதியளித்துள்ளது. இலங்கையில் சராசரி குடும்பம் ஒன்றின் உணவு மற்றும் பிற தேவைகளை நிறைவு செய்ய மாதம் ஒன்றிற்கு 1 லட்சம் ரூபாவுக்கு மேல் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக உணவு திட்டத்தின் அமைப்பு வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. சராசரியாக ஒரு குடும்பம் மாதம் ஒன்றிற்கு 57,500 ரூபாவுக்கு மேல் உழைத்தால் மாத்திரமே அவர்களின் மாதாந்த வாழ்க்கை தரத்தை கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அதற்கு குறைவாக மாதம் ஒன்றிற்கு வருமானம் ஈட்டுபவர்களினால் அவர்களின் குடும்பத்தை கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் சில காலங்களாக ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக தனிநபர்கள் தங்களுடைய குடும்பங்களை கொண்டு நடத்துவதற்கு தேவையான வாழ்க்கை செலவு 57,500 ரூபாவை விட அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சற்றுமுன் கொழும்புக்குள் ஊடுருவியது குண்டு தாக்குதல்தாரி சஹரானின் அணி. கொழும்பில் நடைபெற்றது பெரும் சுற்றி வளைப்பு. தேவாலயத்தின் மீது நடத்தப்பட்டது துப்பாக்கிச் சூடு. சந்தேக நபர் அதிரடியாக கைது. 2.35 மில்லியன் விசாக்களை நிராகரித்தது கனடா அரசாங்கம். புலம்பெயர காத்திருப்போருக்கு எச்சரிக்கை. வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்கிய அனுரகுமார திசாநாயக்க சுமந்திரன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. He was just touching me. He touching me. This man touched me on the bus and now he's following me. வெளிநாட்டு பெண்ணுக்கு பேருந்தில் நடந்தது மோசமான சம்பவம். சமூக வலைதள பக்கங்களில் பதிவேறி வரும் காணொளி. தமிழர் பகுதியில் நேர்ந்த சோகம். குழந்தைக்கு எமனாக மாறியது தந்தையின் டிப்பர் வாகனம். இலங்கைக்கு சர்வதேசம் வைத்தது பெரிய ஆப்பு. ட்ரம்புக்கு பறந்த கடிதத்தால் அதிர்ச்சி. ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட பிள்ளையான் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டது மொட்டு கட்சி. இலங்கையில் வாழும் குடும்பங்களின் அவல நிலை. 57,000 ரூபாய் இருந்தாலே உயிர் வாழ முடியும்.